ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டினா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாமா? பொட்டுக்கடலை லட்டு. பொட்டுக்கடலை லட்டு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 100 grams ஆஃப் பொட்டுக்கடலை, 85 grams ஆஃப் சுகர், 40 grams ஆஃப் கீ, அப்புறமா ஒரே ஒரு ஏலக்காய். நான் 100 grams ஆஃப் பொட்டுக்கடலை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். எப்போவுமே நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் பொட்டுக்கடலை எடுக்கிறீங்களோ அதில் 15 grams மைனஸ் பண்ணி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சுகரோட டேஸ்ட் மாட்ரேட்டாக இருக்கும். ஈக்குவல் அமௌண்ட் சேர்த்திங்கன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். கம்மியாக சேர்த்திங்கனாலும் நான் அந்தளவுக்கு ஸ்வீட்டோட ரெசிபி ஸ்வீட்டாக இருக்காது. ஸோ அதனால் எப்போவுமே எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் நீங்கள் பொட்டுக்கடலை எடுக்கிறீங்களோ 15 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டையுமே இது கூட ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அரைக்கும் போது சலிக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ஃபைன் பவுடராக நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணாலே போதும். ஜலிக்கணும்னு எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கீயை ஹீட் பண்ணணும். 40 கிராம் கீன்றது சம்டைம்ஸ் மாறும். ஸோ இப்போது நான் ஃபர்ஸ்ட் ஒரு 25 கிராம் ஆஃப் கீ மட்டும் ஹீட் பண்ணி ஆட் பண்ணி பாதி நான் பொட்டுக்கடலை பவுடர் அண்ட் சுகர் அரைச்சி வச்ச பவுடரோட பாதியில் ஆட் பண்ணி எனக்கு பாதிக்கு கரெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஆஃபுக்கு எனக்கு 15 கிராம்ஸ் ஆஃப் கீயே போதுமானதாக இருந்துச்சு. ஸோ அதனால் கீ ஆட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சமாக ஹீட் பண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி பிடிங்க. கீ ஓவராக ஆட் பண்ணிட்டீங்கனாலும் ஒரு மாதிரி ஃப்ளூயிட் ஆகிடும். உருண்டை பிடிக்க முடியாது. கம்மியாக இருந்தாலுமே உங்களுக்கு உருண்டை வராது. ஸோ கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உருண்டை பிடிக்கும் போது நல்லா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ நல்லா ஃபஸ்ட்டு அந்த பவுடரோட கீயை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதில்ல எப்படி இருக்குது கன்சிஸ்டன்சின்னு, அந்த மாதிரி இருக்கணும். அப்போ கொஞ்சம் நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. எனக்கு 100 கிராம்ஸ் ஆஃப் பொட்டுக்கடலை நான் பண்ணதுக்கு எனக்கு ஆக்சுவலாக ஒரு மீடியம் சைஸில் ஒரே சைஸில் உருண்டை பிடிச்சிருந்தா எனக்கு 10 உருண்டை வந்திருக்கும். பட் நான் ஒரு உருண்டை குட்டியாக ஒன்று பெருசாக பண்ணதுனால எனக்கு 8 உருண்டை வந்துச்சு. 8 லட்டூஸ் கிடச்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஈஸியான பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.